வணக்கம். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள், அப்புறமா எம்எல்ஏக்கள் இவங்களோட ஆலோசனைலாம் பண்ணார். மாவட்ட செயலாளர்கள்லாம் உத்தரவு பறந்துருச்சு. வாங்க நம்ம ஆலோசனை பண்ணணும், கட்சியை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு சைடு சிவி சண்முகம், வேலுமணி இந்த டீம் ஒரு குரூப்பை உருவாக்கி வச்சுருக்கு. அவங்களுக்கு ஆதரவு தான் அதிகபட்சமான மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் இவங்கள்ட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கி வச்சு இவங்க பொதுக்குழுவை கூட்டுங்க, தோல்விக்கான காரணத்தை நம்ம ஆராய்வோம், அதுக்கான பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா 2019 தொடர்ந்து ஒரு தோல்வியை சந்திச்சுட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். 10 தோல்வி பழனிசாமி, இப்போ 11 தோல்வி பழனிசாமி ஆகிட்டார். தொடர்ந்து அவர் தலைமையில் இருக்கிற கட்சி தோல்வியை மட்டும்தான் சந்திக்குது. அவர் எடுக்கிற நடவடிக்கைகள் சரியில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சிவி சண்முகம் செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, தாவேகா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் அவங்கள ஒரு கட்சியாகவே பொருட்டாகவே அவர் மதிக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொன்னார். அதனால தான் நம்ம கூட்டணி பலம் இல்லாமல் போச்சு. எல்லாமே என்னால் பிடிக்கும். இரட்டை இலைக்கும் அதிமுகவுக்கும் எனக்கு குறிப்பாக எனக்காக மக்கள் ஓட்டு போட அதிக அளவில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை அவர் உருவாக்கத்தான் பார்த்தார் ஒழிய, மற்றபடி அவர் கலை யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்கவே இல்லை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, கூட்டணி பலம் அப்படிங்கிறது நம்மள்ட்ட இல்லை. பாஜக மட்டும் இருக்குது. பாஜக மேலிடமும் அவங்களும் அழுத்தம் கொடுக்குறாங்க. பாஜக என்ன சொல்கிறாங்க, கூட்டணி ஆட்சிங்கிறாங்க. இவர் தனிப்பெரும்பான்மையில் அதிமுக ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி கிடையாதுங்கிறாரு. கூட்டணிக்குள்ளே ஒரு முரண்பாடு இருந்துக்கிட்டே இருந்தது. எடப்பாடி பழனிசாமி நிமிஷத்துக்கு நிமிஷம் பேச்சை மாற்றி மாற்றி பேசுகிறாரு. இதுவே ஒரு குழப்பமாக இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கட்சிக்காரங்க யார் என்ன சொன்னாலும் அவரை நம்புறதே இல்லை, கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் யார் பேச்சையுமே கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் இஷ்டத்துக்கு செயல்படுறாரு. நான் தான் பொதுச் செயலாளர், நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு தான் பேசுகிறாரு. இந்த பேச்செல்லாம் சுத்தமாக பிடிக்கல. இன்றைக்கி சிவி சண்முகம் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாரு. 6 பேர் கொண்ட குழு நாங்கள் போய் பேசணும் அப்படின்னாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதே இன்றைக்கி எப்படி ஜெயலலிதா எம்ஜிஆர் அந்த இதில் நின்றாரோ அதே இடத்துல இருந்துட்டு தான் வேலுமணி வச்சுட்டு சொன்னார், தம்பியை கேளுங்களேன், தம்பிக்கு தெரியும்ல, தம்பியை கேளுங்க, தம்பி சொல்லுவாப்புல. யாருமே அப்படி யாருமே என்கிட்ட பேசவே இல்லைன்னு பச்சை பொய்ய அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைக்கு கீழேயே பேசினார். அப்படி பேசுகிறாரு. அவரை போய் எப்படி நம்ப முடியும்? மக்கள் இனிமேல் நிர்வாகிகள் நம்புவாங்களா? வேலுமணி அன்றைக்கி நம்மகிட்ட சிரிச்சிட்டு விட்டுட்டாரு, எதுக்கு இந்த அக்க போகிற அப்படின்னு சொல்லி. சரி, இன்றைக்கி 82 மாவட்ட செயலர்கள் இருக்காங்க. இன்றைக்கி எவ்வளோ மாவட்ட செயலர்கள் இவர்கிட்ட வருவாங்க? கிட்டத்தட்ட இப்போ 17 மாவட்ட செயலர்கள் என்னவோ வந்திருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிற ஜெயக்குமார் கூட வரலங்க. ஜெயக்குமாரெல்லாம் நொந்து போயிட்டார். ஏற்கனவே சொல்லியிருக்காரு, பாஜகவோட கூட்டணி வச்சனால தான் நான் தோத்தேன், நான்லாம் தூக்குறாளா, ராயபுரத்தில் நான் தூக்குறாளா, இப்படி பண்ணி போட்டு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னார். ஜெயக்குமாரை வச்சே தான் பேச வச்சார். அப்புறமா பாஜகவோட கூட்டணிக்கு போனார். என்ன காரணத்துக்காக கூட்டணிக்கு போனார்? அது சொல்லணும்ல. பாஜக என்ன காரணத்துக்காக, எதுக்காக உன்னை மிரட்டிச்சு, ஏன் கூப்பிட்டு வச்சு நீங்கள் உங்களை பேசினாங்க அப்படின்னு சொல்லணுமா வேணாமா? அதை சொல்லவே இல்லையே, ஏன் சொல்லலை அப்படிங்கிற கேள்வி. ஜெயக்குமாருக்கு எடப்பாடி பழனிசாமியோட நடவடிக்கை சுத்தமாக பிடிக்கல. இன்றைக்கி மாவட்ட செயலர் கூட்டத்தில் அவர் கலந்துக்கல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி போச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. எதிர்பார்த்த அளவுக்கு மாவட்ட செயலர்கள் யாருமே வரல. 17 பேர் தான் வந்திருக்கிறாங்க. குறிப்பாக செல்லூர் ராஜு வரல, ராஜேந்திர பாலாஜி வரல, ராஜன் செல்லப்பா யாருமே வரல. எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி சிவி சண்முகம் கத்துறாரு, ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க அப்படின்னு கத்துறாரு. இன்னைக்கு ஓபிஎஸை பற்றி சிவி சண்முகம் சப்போர்ட் பண்ணுறாரு. அன்றைக்கி ஓபிஎஸ் என்ன சொன்னார், என்னை அதிமுகவில் எந்த கட்சி பதவியும் வேணாம், ஒரு உறுப்பினராக கூட நான் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார்ல. அதை ஏன் நீ மதிக்க மாட்டேற? எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையான ஒரு முடிவு எடுக்கிறார். நாங்களாம் போய் சொல்கிறோம், அவருக்கு முக்கியமான பதவி வேணான்னு சொல்கிறாரு. அப்போ பொதுச் செயலாளர் பதவிக்கு அவர் போட்டி போட போகிறதில்ல. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எதுக்காக அவர் அதிமுகவில் சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறீங்க? இப்போ திமுகவுக்கு போயிட்டார். செங்கோட்டையன் அதே போல் தான் இது பண்ணார், தாவேக்காக பண்ணார். இன்றைக்கி அவர் அமைச்சராகிட்டார்ல. இப்படி ஒவ்வொருத்தங்களும் இது பண்ணுறாங்களே, எல்லாத்தையும் நீங்கள் கட்சியை விட்டு நிப்பாட்டினவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. அதிமுக நம்பி இருக்கிற நாங்கள் நல்லாவே இல்லை. எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவர் எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி யாருமே மூத்த நிர்வாகிகள் யாருமே பெருசாக இவருடைய மாவட்ட செயலர் கூட்டத்தில் கலந்துக்கல. சும்மா சொல்ல போனோம்னா 2 பேர் இவங்க கேபி முனுசாமி இருக்கார்ல, அவர் வருவார். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவரை கொறடாவை போட்டனால அவரும் வராரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆலோசனை பண்ணதில் யாரையும் வாங்க பேசலாம், நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுக்குழு அவ்வளோ சுலபத்தில் கூட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறார். சிறப்பு பொதுக்குழு எப்போ வேணாலும் கூட்டலாம். 5ல் ஒரு பகுதி பொதுக்குழு உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட்ட முடியும். ஆனால் கூட்டினாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பதவிக்கு ஆபத்து அப்படின்னா அவருக்கு பயம் இருக்குமா இல்லையா? பதவியை வச்சு தான் அவர் இவ்வளோ நாள் பில்டப்பில் ஓட்டுறாரு. பதவி தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். காசு பணத்தை விட பதவி முக்கியம், அதிகாரம் முக்கியம். அதில் டேஸ்ட் சுவை பார்த்துட்டாரு. அதனால் அவர் அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் அதுக்காக அவர் எல்லாத்தையும் அனுசரித்து போகணும்ல. தான் எல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு இவர் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கிடையாது. இவர் எடப்பாடி பழனிசாமி, அவ்வளோதான். இவருக்கான தகுதி என்ன அப்படின்னா கூட்டு.
எல்லாம் ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டால் தான் இவர் முதலமைச்சராக முடியும். இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் இவர்கிட்ட இருந்து பொதுச்செயலாளர் பதவியை பறிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. இந்த பயம் இருக்குல்ல, இது ஓபிஎஸ் பண்ணும்போது அந்த பயம்தான் இருந்தது. இப்போ ஒரு கும்பலாக சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுக எம்எல்ஏகள் எல்லாமே சேர்ந்து பண்ணுறாங்க. திரும்பவும் வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இருந்தால் கூட வடமாவட்டங்களில் வந்து எடப்பாடி பழனிசாமி குரூப் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறனால எடப்பாடி பழனிசாமியை மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி நடக்குது. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையிலான அணி. இந்த 2 அணிகளுக்கான பிரச்சனையை பற்றி தான் எடப்பாடி பழனிசாமி புலம்பி தள்ளியிருக்கிறாரு. என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இவங்க சொல்கிறது பொதுக்குழு கூட்டுங்கிறாங்க. பொதுக்குழுலாம் அவ்வளோ சுலபத்தில் கூட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்பு நினைக்கிறாங்க. 17 மாவட்ட செயலர் தானே வந்திருக்கிறாங்க. மீதியெல்லாம் எங்கே போனாங்க? மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட வந்து 26, 30, 32 பேர் மாவட்ட செயலர்கள் இவர் புதுசாக நியமனம் பண்ணியிருக்காரு. எல்லாம் பழைய ஆளாக எல்லாத்தையும் தூக்கிட்டார். நமக்கு எதிராக செயல்படுறோம் எல்லாருமே வேணாம், கட்சிக்குள்ளே வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் தூக்கி விட்டார். இப்போது 17 மாவட்ட செயலர்கள், பழைய மாவட்ட செயலர்கள் தான் இருக்கிறாங்க. சிவி சண்முகம் சொல்கிறது ஒன்று தான். 11 நாளுக்கு அப்புறமா நீங்கள் என்ன வேணாலும் 11ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்கள் பண்ணுற எந்த விஷயமுமே கட்சியில் மாற்றம் பண்ணுறீங்களா? அது சத்தியமாக கிடையாது, பண்ண முடியாது. அது கட்சி விதி வந்து இப்படி தான் சொல்லுது, மாற்ற முடியாது. என்றைக்கு வந்து கட்சி வந்து ஸ்ப்ளிட் ஆகிருச்சோ, 2ஆக பிளந்துருச்சோ, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சட்டத்திட்ட விதிகளின்படி தான் நடக்க முடியுமே தவிர நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கட்சியில் இருக்கவங்கள பொறுப்புகளை நீக்க முடியாது. இப்போது கட்சி பிளவுபட்டு 2ஆக இருக்குது. அதிகபட்சமாக நாங்கள் இருக்கிறோம், எங்கள்கிட்ட அதிகபட்சமான பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க. சிறப்பு பொதுக்குழுவை கூட்டுங்க, தோல்விக்கான காரணம் என்னன்னு சொல்லுவோம், பேசுவோம். நீங்கள் பேசுகிறத நாங்கள் கேட்குறோம், நாங்கள் பேசுகிறத நீங்கள் கேளுங்க. ஒட்டுமொத்தமாக பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம். அந்த முடிவு எந்த முடிவோ, எந்த முடிவாக இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நீங்களும் ஏற்றுக்கங்க அப்படின்னு ஒரு நியாயமாக பேசுகிறார். இந்த நியாயம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அடி வயிற்றில் பகீர் நெருப்பு வச்சு விட்ட மாதிரி இருக்குது. என்ன பண்ண முடியும்னே தெரியல அவருக்கு. ஏன்னா கண்டிப்பாக பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து எடப்பாடி பழனிசாமியை தூக்கிடுவாங்க. கட்சியோட பொதுச் செயலாளராக வந்து சிவி சண்முகம் கூட வருவார். ஏன்னா இன்றைக்கி வந்து சட்டமன்ற குழு தலைவராக எஸ்பி வேலுமணியை போட்டாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா கொறடாவை இவரை போட்டாச்சு, விஜயபாஸ்கரை போட்டாச்சு. இது பொதுச் செயலாளராக இருக்கட்டுமே, சிவி சண்முகம் இருக்கட்டுமே. இல்லை அப்படின்னா அவர் சொல்கிறாருல்ல, எல்லாத்தையுமே உள்ளே கூப்பிடு, சின்னம்மாவை கூப்பிடு, டிடி தினகரனை கூப்பிடு, எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாருல. கட்சியை ஒருங்கிணைஞ்சால் தானேப்பா அதிமுக வந்து பலப்படுத்த முடியும். அதை விட்டுட்டு மற்ற கட்சிகளை குற்றச்சாட்டு சொல்கிறதுலேயே இருந்தால் எப்படி பண்ண முடியும்? உன்னால் ஒருங்கிணைக்க முடியல, வர்ற கட்சிகளை அவமானப்படுத்துகிற. தேமுதிக கூட்டணிகளை கொண்டு வாங்கன்னு மாவட்ட செயலர் கூட்டத்தில் பேசுகிறாங்க. அந்த கட்சிக்கு என்ன 1/2% தானே வாக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க கூட்டணிக்கு வர்றவங்களை வந்து கேவலப்படுத்தி அனுப்பிச்சி விட்டா எந்த கட்சியாக இருந்தாலும் வந்து அதை வந்து ஏற்றுக்குவாங்களா? அவங்க இப்போ இருந்திருந்தாங்கன்னா இன்னொரு 10-15 சீட்டு நம்ம அதிகமாக வாங்கியிருப்போம்ல. அட்லீஸ்ட் எதிர்கட்சியாவது நம்ம உட்காந்துருப்போம்ல. ஏன் அதை பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். இன்றைக்கி 3ஆவது இடத்துக்கு போயிருக்கோம், நாளைக்கு இன்னொரு 4ஆவது இடம், 5ஆவது இடம் இப்படி போயிடுவோம். இது கண்டிப்பாக இது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெயக்குமாரோட செயல்பாடுகள் தான். ஜெயக்குமார் ரொம்ப மௌனமாக இருக்கார், அமைதியாக இருக்கார். டெபாசிட் வாங்கலை அப்படின்னா அவர் தோற்றது கூட அவருக்கு பிரச்சனை கிடையாது. டெபாசிட்டே வாங்க முடியலை அப்படின்னா நம்ம எவ்வளோ கேவலமாக நம்ம கட்சி போயிருக்கு. அது ஏன் எடப்பாடி பழனிசாமி உணர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு கோபம் அவருக்கு இருக்குது. அவர் இனிமேல் அதிமுகவில் இருக்கிறது வேஸ்ட்டு, தாவேக்காவில் போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவார். அவர் யார்ட்டையும் கேட்காம நான் போய் தாவேக்காவில் போய் சேர்ந்துறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். எடப்பாடி பழனிசாமி கிட்ட செயல்படுறது, இணைஞ்சு செயல்படுறது, இனிமேல் அம்மா ஆட்சி அமைக்கிறேன் அப்படின்னு கனவு காண்றது, இதெல்லாம் ஒருங்கிணைந்த அதிமுக உருவானா கூட கஷ்டம்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை நம்பி இனிமேல் அவர் கூட பின்னாடி சுற்றுறதோ போகிறது வர்றது எல்லாமே வந்து அது எடப்பாடி பழனிசாமிக்கு லாபம் தானே தவிர மற்றபடி இண்டிவிஜுவலாக யாருக்குமே லாபம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒரு சாதாரண ஒரு தொண்டன், யாருக்கும் மக்களுக்கு தெரியாத ஒரு மனுஷன் அவங்க வந்து எம்எல்ஏ ஆக முடியுமோ அதே சூழ்நிலை தான் இன்றைக்கி தாவேக்கால விஜய் தலைமையில் இருக்கிற ஆட்சியில், கட்சியில் இன்றைக்கி யாருன்னே தெரியாத, முகம் தெரியாத ஒரு நபர்களுக்கு எல்லாம் ஓட்டு விழுந்திருக்கு. என்ன காரணம்? விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேஸுக்காக விழுந்திருக்கு. இதை வந்து எப்படி அவங்க கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் பொறுத்து தான் இருக்குது. இன்றைக்கி வந்து மாவட்ட செயலர் கூட்டத்தில் சரி, எடப்பாடி பழனிசாமி ரொம்ப இதாக இருந்திருக்கிறாரு, அப்செட் ஆகிருக்கிறாரு. மாவட்ட செயலர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. அவர் நியமனம் பண்ணாது தான் வந்திருக்கு. அந்த நியமனமும் செல்லாதுன்னு சிவி சண்முகம் சொல்லிகிட்டு இருக்காரு. அது சட்ட விதிகளின்படி அப்படி தான் இருக்குது, செல்லாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. சபாநாயகர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பதவி கட்சி தகவல் சட்டத்தின் கீழே நாங்கள் பதவி நீக்கம்லாம் பண்ணுவேங்கிறாங்க. பண்ணட்டுமே, நீதிமன்றம் போட்டுமே, பார்த்துக்குவோம் அப்படின்னு சிவி சண்முகம் தரப்பும் ரொம்ப போல்டாக இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை அதிமுகவில் பெருசாக வலுவாக
உருவாகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான். சிறப்பு பொதுக்குழு கூட்டுங்கன்னா கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே, பேச வேண்டியது தானே. இல்லை உங்களை பொதுச்செயலாளராக நிப்பாட்டுறோம் அப்படின்னா, இந்த யார் பொதுச்செயலாளர் ஆகுறீங்களோ அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன், பிடிச்சிக்க, கட்சியை வழி நடத்து, உனக்கு கீழே இருந்து நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல எடப்பாடி பழனிசாமினால முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து அதிகாரத்தில் இருந்து பார்த்துட்டாரு. அவருக்கு அதிகாரம் தான் மிக முக்கியம். அதனால வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி விடமாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் விட மாட்டாங்க. ஏன்னா ஓபிஎஸ் போல் ஓபிஎஸ்க்கு எதிராக எல்லாத்தையும் கொம்பு விட்டார். ஓபிஎஸ்னால தான் கட்சி டேமேஜ் ஆச்சு அப்படி இப்படின்னாரு. உண்மையான காரணம் எடப்பாடி பழனிசாமினால தான் அப்படிங்கிறது தெரியுது. உதயகுமார் போன்ற நபர்கள் இது வரைக்கும் வந்து அமைச்சர் பதவி ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா தலைமை தான் அமைச்சர் பதவியை நியமனம் பண்ணுறது. ஆனால் இந்த தடவை தலைமை நியமனம் பண்ணாமல் தாவேக்கால எப்படி இவங்க அமைச்சர் பதவி வாங்குவாங்கன்னு உதயகுமார் ஒரு ஜால்ரா. சொந்த தொகுதியிலே ஜெயிக்க முடியல, அப்புறம் என்னத்துக்கு இந்த பேச்செல்லாம், வெட்டி பேச்செல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. முக்கியமான தலைவர்கள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டினா பொதுக்குழுவில் இது கூட்டத்தில், ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கல. அதே போல் எதிர்பார்த்த அளவுக்கு மாவட்ட செயலர்கள் வரல. 17 மாவட்ட செயலர்கள் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.